சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? இந்த ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே அதை பற்றி பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தாவேகா தொண்டர்களுக்கு வந்து இறங்குச்சு. இந்த கரூர் பாதிப்பில் வந்து அந்த உயிரிழந்த சேர்ந்த அவங்க அந்த குடும்பம் எல்லாத்துக்குமே அரசு பணி வந்து வழங்கப்படும் அப்படின்ற அந்த அரசாணையை வந்து விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கொடுத்தாரு. இப்போ அது எல்லாத்தையுமே ரத்து பண்ணுறோம் அப்படின்ட்டு நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கு. முதல்ல இந்த வழக்கு யார் வந்து போட்டது சார்? எந்த முகாந்திரத்தில் இந்த அரசு பணிகள்லாம் வந்து போட்டது செல்லாது அப்படின்றத வந்து கோர்ட்டு சொல்லியிருக்காங்க சார்? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது யார் போட்டதுன்னு சொல்லி எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் அ மெசேஜ். அது நான் ஏதோ திருமுருகனோ யாரோ பேர் மட்டும் தான் பார்த்தேன். அவரை பற்றி டீட்டெயில்ஸும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம கூகுள் பண்ணி தான் பார்க்குறோம். நம்ம என்ன இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக வச்சுருக்கோம், அதுலேயும் ஒன்றும் வரல. ஸோ அது வந்து சொல்லியிருக்காரு, வழக்கு போட்டிருக்காங்க. இது வந்து ரிட் பெட்டிஷனில் வந்து யார் வேணால் கொஸ்டின் பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் தான் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அந்த சப்ஜெக்டில் தான் வந்து பெஞ்ச் வந்து இதில் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு நீதிபதிகள் தான் பெஞ்சுன்னு சொல்லுவோம், புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இதை இன்னும் நான் இப்போ வரைக்கும் நான் வந்து ஆர்டர் காப்பியை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் நெட்டில், ஓகேங்களா. இந்த ஆர்டர் காப்பி இன்னும் வரல, நெட்டில் இன்னும் வரல. நான் இப்போ ஆர்டர் காப்பி சார் செல்லாதுன்னு சொன்னது, அந்த செல்லாதுன்னு சொன்னதுக்கு ஆர்டர் காப்பி இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 19539 ஆஃப் 2026 அண்ட் 19658 ஆஃப் 2026. இந்த ரெண்டு பெட்டிஷன் தான் போட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் சிவி கார்த்திகேயன் அண்ட் ஜஸ்டிஸ் சக்திவேல் வந்து இந்த ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க 27th July 2026. இந்த ஆர்டர் காப்பி வந்து அதுதான் இன்னும் இட் இஸ் எட் டு பி அப்லோடட்னு வருது. இன்னும் ஆர்டர் காப்பி வந்து வரல. அதனால் அஸ் அ லாயராக நான் பேசுகிறது எதுவும் தப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மென்ஷன் பண்ணிட்டு பேசுகிறேன். ஏன்னா இப்போ நார்மலாக நீங்கள் பத்திரிகையாளர்கள்னா பேசிட்டு போயிடலாம். நான் அஸ் அ லாயராக இது கூட தெரியாமல் பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்லோட் ஆகலை. பட் ஆனால் நமக்கு ப்ரெஸ்ஸு கொடுத்த வெளியீட்டில் வந்து இவங்க இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டாம்பேடில் வந்து இந்த 31 பேர்த்துக்கு கொடுத்த இதை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஸ்ஸு மூலியமாக வந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் பார்க்குறேன். இப்படி தான் நான் வந்து இது பண்ணுறேன். அதில் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கம்பேஷனேட்டில் வந்து நீங்கள் நிறைய வேலைகள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இதுவே ஒரு பழக்கம் ஆயிரும் அப்படின்றத வந்து பெஞ்சு சொன்னதாக வந்து ப்ரெஸ் நோட்டில் நான் வந்து படித்தேன். அவ்வளோதான். ஏன்னா ஆர்டர் காப்பி இன்னும் வரலை. பட் ஆனால் எனியோ இட் ஹஸ் பீன் அந்த 31 பேர்த்துக்கு வேலை இல்லைங்கிறது ஊர்ஜிதமாக தான் போட்டிருக்காங்க ப்ரெஸ்ஸில். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன் சார். இப்போ அந்த 31 பேர்த்துக்கு வந்து ஈக்குவலாக நிறைய பேர்த்துக்கு அதே கவர்மெண்ட் ஜாப் அதே இதை படிச்சிருக்காங்க, ஓகேங்களா. அவங்களுக்கு கொடுக்காம இவங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸில் இது வந்திருக்கு. நான் அப்பேர் ஒரு சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஒருத்தவங்களுக்கு மீன் கொடுக்கறது நல்லதா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது நல்லதா, புரிஞ்சுங்களா. நான் படித்த காலேஜில் எனக்கு அதான் சார் சொல்லி கொடுத்தாங்க, ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கவர்மெண்ட் சார்பாக 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. கவர்மெண்ட் சார்பாகனா திமுக அரசு தான் இப்போ இருந்துச்சு. கவர்மெண்ட் சார்பாக 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இப்போ கவர்மெண்ட் சார்பாக 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 31 பேர்த்துக்கு நிறைய பேரும் தான் சாவுறாங்க, ஓகேங்களா. எல்லாரும் சாவுறதுக்கு சில பேர் செத்தா வந்து 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, சில பேர் செத்தா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, சில பேர் செத்தா 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, புரிஞ்சுங்க. இப்போ 1 கோடி ரூபாய் அந்த கவர்மெண்ட் சார்பாக 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா அந்த 1 கோடி ரூபாவை நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா மினிமமாக 9% வட்டி, வருஷத்துக்கு 9 லட்ச ரூபா வருது, ஒரு மாதத்துக்கு 75,000 ரூபா வருது வட்டி மட்டும், புரிஞ்சுங்களா. இது ஓகேவா? ஸோ மீன் கொடுக்கறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது ஈஸி தானே. இப்போ அதே ஈக்குவலாக நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சோஷியல் ஜஸ்டிஸுங்கிறது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய வந்து கடந்து போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்ம சோஷியலும் பேசுகிறோம், செக்குலரும் பேசுகிறோம். இட் இஸ் ஆல் கரெக்ட். நான் வந்து என்னென்னா, மீன் இங்கே வந்து கவர்மெண்ட்டு தாவேகா அரசு என்ன முடிவு பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மீன் கொடுக்கறதுக்கு பதில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தாங்க. வேலையை செஞ்சு நீ சம்பாரிச்சுக்கோன்னாங்க, புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பதில் இப்போ கவர்மெண்ட் வந்து 1 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணால் ஹூஸ் கோயிங் டு கொஸ்டின் அஸ்? 1 கோடி ரூபா கொடுக்கக்கூடாதுன்னு எந்த அரசுமே சொல்லலையே. இப்போ ஏர் இண்டியாவில் விமானம் வெடிச்சதப்ப 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்களே, அப்போ யாருமே எதுவுமே சொல்லலையே. கொடுக்கலாங்க, நம்ம நினச்சா காம்பன்சேட்டாக பண்ணுறதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம், புரிஞ்சுங்களா. பட் ஆனால் தாவேகா அரசு மீன் கொடுக்காம மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்காக நினச்சாங்க. அதில் தான் தடையாக வந்தது தான் நான் பார்க்குறேன், புரிஞ்சுங்களா. ஸோ எனிவோ
ஆர்டர் காப்பி வரட்டும், ஓகேங்களா? கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்போ நமக்குன்னா வந்து பென்ஷன் கிடையாது. 2008க்கு அப்புறம் பென்ஷன் கிடையாது. நீங்களும் வேலை பார்க்குறீங்க, நானும் வேலை பார்க்குறேன். உங்களுக்கும் சம்பளம் கிடைக்குது, எனக்கும் சம்பளம் கிடைக்குது. ஐ மீன் ஐம் அ ப்ரொஃபஷனல், நீங்கள் வந்து எம்ப்ளாய்டாக இருக்கீங்க. புரிஞ்சுங்களா? அந்த வேலை 58 வயசு வரைக்கும் உறுதியாக இருக்குங்கிறது தான் கவர்மெண்ட் வேலை கொடுக்குது. நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கும் ப்ரைவேட் வேலைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. என்ன கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்கன்னா 58 வயசு வரைக்கும் வேலையில் வச்சுருப்பான். நீங்கள் திருடல கொல்லலை ஒன்றும் பண்ணலை அப்படின்னா வேலையில் வச்சுருப்பான். நாளைக்கு உங்களை வேலையை விட்டு தூக்கிடலாம். புரிஞ்சுங்களா? ப்ரைவேட்டில் இது ஒன்றே ஒன்று தான், ஜாப் செக்யூரிட்டியோட ஒரு வேலை கொடுக்குறோம். இதுக்கும் வயசில் வந்து டிகிரி படித்ததில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறோம். தட்ஸ் எ டிஃப்ரென்ஸ். ஸ்டாம்பேட்லேயே வந்து இது டிஃப்ரெண்ட்டான ஸ்டாம்பேடாக நான் ஏன் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ன வரைக்கும் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 75 இயர்ஸ் ஆஃப் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் 75 வருஷமாக ஸ்டாம்பேடுக்குன்னு யாரையுமே வந்து உள்ளுக்குள்ளே போட்டதே இல்லை. கிரிமினல் லைபிலிட்டி யாருக்குமே வந்து சுமத்தினதே இல்லை. ஆனால் இந்த கேஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். கிரிமினல் லைபிலிட்டின்னு ஃபஸ்ட்டு ஒருத்தரை வந்து உள்ளுக்குள்ளே பிடிச்சி போட்டாங்கன்னா அது பாட்டில் பாலாஜியாக தான் இருக்க முடியும். ஏன்னா உருவாக்கப்பட்டது, இந்த ஸ்டாம்பேட் வந்து உருவாக்கப்பட்டது. ஸ்டாம்பேடில் இப்போ ஒன்றும் இல்லை, கும்பமேளா இருக்குது பாருங்கள். 1952 கும்பமேளாவில் நம்மளோட நாட்டோட பாப்புலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி பேர் தான். 30 கோடி தான் அப்போ பாப்புலேஷன் 1952. அந்த கும்பமேளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 800 பேர் செத்து போனாங்க சார். கும்பமேளாவே நடத்த விடாமல் நிப்பாட்டிட்டாங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட கும்பமேளா நடந்துச்சு. 200-300 பேர் செத்து போனாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் எப்போ பார்த்தாலும் எஸ்ஓபி போட்டுட்டு தான் இருக்காங்க. கும்பமேளா ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்கனைசர், போலீஸு, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி 3 பேருமே ஈக்குவலாக வந்து பொசிஷன் எடுத்து இது நடத்தணுங்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த ஸ்டாம்பேடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு சிபிஐ என்கொயரி வருது. ஒரு போஸ்ட்மார்ட்டத்தில் இன்றைக்கி அவங்க இறந்து போனவங்க போஸ்ட்மார்ட்டத்தில் கூட சந்தேகம் வருது. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு எப்படி போஸ்ட்மார்ட்டத்தை இவ்வளோ சீக்கிரமாக பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் யார் கேட்குறது? சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது. பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும். அப்படிங்கும் போது கிரிமினல் லைபிலிட்டி இதில் நடந்திருக்கு, இது வந்து ஒரு சதி அப்படிங்கும் போது இதை வந்து ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதுனால என்ன ஆயிட போகுது? வேலை கொடுக்கறதுனால என்ன? அதாவது எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். சோஷியல் ஜஸ்டிஸையும் செக்குலரிசமையும் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஜஸ்டிஸாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். புரிஞ்சுங்களா? நானும் வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம இதில் வந்து எஸ்சி, பிசி, ஓசி அப்படிங்கிறோம். எதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் வச்சுருக்காங்க? எல்லாருமே ஒரே டிகிரி தானே வச்சுருக்காங்க. ஏங்க அவங்க வந்து மன ரீதியாக வந்து கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. சிபிஐ விசாரணை இருக்குது. இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு. அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்காக ரெகுலராக ஒரு இன்கம் அவங்களுக்கு கிடைக்கணுமே நினைக்கிறது வந்து தவறுனா எனக்கு அது புரியலை. ஐ கண்டம் திஸ் ஜட்ஜ்மெண்ட். ஐ கண்டம் திஸ். அஸ் அ லாயர் எனக்கு ஆல் ரைட்ஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த கோணத்தில் பார்த்ததே வந்து ஒரு பெரிய தவறான செயல் அப்படிங்கிறது தான் என்னோட பதிவு. ஆனால் கோர்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாளைக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அது ஸ்டாம்பேடோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிக்கல் வந்து நடக்கிறப்போ எல்லாரும் இந்த மாதிரி காம்பன்சேஷன் வந்து கேட்க ஆரம்பித்தா அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு இது வந்து பண்ணுறாங்க. இல்லை, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சதில்ல, அரசாங்கம் பார்த்து கொடுக்கறது வேறு. புரிஞ்சுங்களா? நான் அதுக்கு தான் சொல்கிறேன், ப்ரைவேட் ஜாபுக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். கோர்ட்டே டிஃப்ரென்ஸ் சொல்லட்டுமே எனக்கு. 58 வயசு வரைக்கும் இங்கே தூக்கி போட மாட்டீங்க, இங்கே தூக்கி போடுவீங்க, அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு இருக்கிற ஒரு பென்ஷன்ற மாதிரி ஒரு விஷயம் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இல்லை. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ ஃபீல்? எனக்கு தெரியல என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. ஜட்ஜஸுக்குன்னா வந்து பென்ஷன் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்களான்னு தெரியல. இங்கே நார்மலாக இங்கே வேலை செய்கிற யாருக்குமே பென்ஷன் கிடையாதுங்கிறத தயவு செய்து நம்ம உணர்த்தணுங்கிறது தான். ஒரு செக்யூர்டாக ஒரு விஷயத்தை அந்த குடும்பத்துக்கு நீங்கள் டெய்லி மீன் கொடுக்க போகிறீங்களா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க போகிறீங்களாங்கிறது தான் என்னோட கேள்வி. திங்க் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் சார். நீங்கள் ஒரு டைரக்ஷனில் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க, நான் ஒன்று எடுத்து வைக்கிறேன். மக்கள் பார்வைக்கு இது மக்கள் 31 பேர் வேலை கொடுத்ததுனால என்ன ஆகிட போகுது? புரிஞ்சுங்களா? லஞ்சம் இல்லாமல் 31 பேர் வேலை கொடுத்துருக்காங்க.
அது ஃபஸ்ட்டு ஒரு சாதனையாக இருக்கலாம். திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாதனைகளே செஞ்சதில்லை. லஞ்சம் இல்லாமல் யாருக்கும் வேலை கொடுத்ததில்லை. இன்றைக்கி பாருங்கள், இபியில் வேலை கொடுக்குறாங்க, அங்கே வேலை கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் வேலை கொடுக்குறாங்க. ஆஸ் பர் ப்ராசஸ்ஸு. இது கவர்மெண்ட்டோட ப்ராசஸ்ஸு. இப்போ நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்துடலாமா? புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்தோம்னா 9 லட்சம் உள்ள போகுது சார் அக்கௌண்ட்டில். 9% சார். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டே சொல்கிறேன் சார். 9 லட்சம் உள்ள போகுது சார். 1 கோடி ரூபாய் கவர்மெண்ட் நினச்சா இதை யாராச்சும் தடுக்க முடியுமா? இதை யாராச்சும், அதாவது கொடுக்குற பணத்தை தடுத்துடலாம், ஒருத்தன் வேலையை தடுக்கிறாங்க பாருங்க. இதுதான் ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த கொடுத்த பணம் வந்து கரைஞ்சு போயிடும். வேலை கரைஞ்சு போவாதுங்கிறதுனால அரசு வந்து வேலை கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு தப்பாக ஒரு சிந்தனை தான் டிஃப்ரென்ஸு. சிந்தனை தான் டிஃப்ரென்ஸு. மீன் கொடுக்குறதோட, டெய்லி மீனை கொடுக்குறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவனே டெய்லி சாப்பிட போகிறான். அவன் சாப்பாடுக்கு நம்ம பிரச்சனை கிடையாது. இதனால சோஷியல் ஜஸ்டிஸ் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது தான் என்னோட